குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர்னுடைய சானட் 129 இப்போ பார்க்க போகிறோம். இந்த சானட் 129 இவருடைய எல்லா சானட்ஸ்லையும் இந்த ஒரு சானட் மட்டும் அதனுடைய தீம் அதில் என்டையர்லி டிஃபரெண்ட். நமக்கு தெரியும் சானட்ஸில் ரெண்டு வகை இவருடைய சானட்ஸில். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க நிறைய சானட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சானட்ஸ் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் பேட்ரன் அவருடைய பிரிவை சொல்கிறது மாதிரி இருக்கும். லேட்டர் சானட்ஸ் புறம் பார்த்தீங்கன்னா த பிளாக் லேடி என்கின்ற ஒரு கருப்பு நிற பெண் இவருடைய காதலியாக கருதப்படக்கூடிய அந்த பெண் அதை பற்றி இருக்கும். அவ்வளோதான் இருக்கும், ரெண்டே தீம் தான். ஆனால் இந்த ஒரு சானட் மட்டும் அதனுடைய தீம்ல முழுக்க முழுக்க வேறுபாடாக இருக்கு. என்ன வேறுபாடு? இந்த சானட்டுடைய தீம் தி நேச்சர் ஆஃப் லஸ்ட். த நேச்சர் ஆஃப் லஸ்ட். லஸ்ட் நமக்கு தெரியும், காமம், காமத்தினுடைய தன்மை அப்படிங்கிறப்ப தான் இது எழுதியிருக்காரு. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் லஸ்ட்ங்கிறது a desire for flesh, the desire of flesh, உடலின் மீது ஏற்படுகின்ற ஒரு இச்சை. லவ் என்பது the desire of heart, அது இதயத்தின் மீது கொண்டிருப்பது காதல், உடலின் மீது கொண்டிருப்பது லஸ்ட். இது தெரியும். இங்கே யூனிஃபிகேஷன் ஆஃப் பாடி, இரண்டு உடல்களின் சேர்க்கை, அங்கே இரண்டு உள்ளங்களின் சேர்க்கை. இது மாதிரி நம்ம நிறைய லவ்க்கும் லஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே அது மாதிரிலாம் பேசலை. லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், லவ்வோட லஸ்ட்டு ஒஸ்தியா, அதெல்லாம் ஒன்றும் பேசலை. இந்த லஸ்ட்டுங்கிறதுனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி மட்டும்தான் இந்த 14 லைன்ஸ் இந்த சானட்டில் இவர் சொல்லுகிறார். Now we see the sonnet. The expense of spirit in a waste of shame. The expense of spirit. The spirit அப்படின்னா நமக்கு தெரியும், the vigor, ஒரு காரியத்தை செஞ்சு ஆகணுங்கிற அந்த வேகம், ஆர்வம், விறுவிறுப்பு இல்லையா? He has the true spirit. அந்த மாணவனுக்கு படிக்கணுங்கிற அந்த உண்மையான ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் இங்கே the expense of, எக்ஸ்பென்ஸ்னா செலவாயிடுது. The expense of spirit அப்படின்னா அந்த ஸ்பிரிட் செலவாயிடுது அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். த லாஸ் ஆஃப் விகர், அந்த வேகம் குறைஞ்சிடும். நீங்கள் இந்த லவ்லேயே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேற எதுலேயோ ஒரு பெரிய நாட்டம்லாம் இருக்கவே இருக்காது. ஈவன் பணம் சேர்க்கறதுல கூட நாட்டம் இருக்காது. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொம்பளை, ஒரு லஸ்ட்டு, எப்படியோ அதுதான் அவனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மற்றபடி தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்வது அல்லது ஒரு பொருள் ஈட்டுவது, ஒரு புகழ் எதுலேயும் அவனுக்கு பெரிய நாட்டமே எதுலேயும் நாட்டமே இருக்காது அந்த லஸ்ட். அதான் சொன்னான், தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், த லாஸ் ஆஃப் விகர், த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட். ஸ்பிரிட் இன் அ வேஸ்ட் ஆஃப் ஷேம். ஷேம் இட்ஸ் அ ஷேம்ஃபுல் ஆக்டிவிட்டி. இட் இஸ் அ டிஸ்கிரேஸ்ஃபுல். ஒரு கிரேசியஸாக இருக்கணும், உங்களுடைய செயல்பாடு கிரேசியஸாக இருக்கணும். பட் லஸ்ட் இஸ் அ டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் உண்மையிலேயே செக்ஸ் ப்ராம்ப்டட் பை ட்ரூ லவ்வாக இருக்கணும். அதுவும் அதாவது லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் செக்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். த ட்ரூ லவ், உண்மையான அன்பு, உண்மையான காதலினால் தூண்டப்பட்டு அவங்களும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் வெறுமனை த ஃபிசிக்கல் டிசையர் அதுக்காக வச்சுருப்பாங்க லஸ்ட்டு. இந்த ஃபிசிக்கல் டிசையருக்காக வச்சிருக்கிற லஸ்ட்டு தான் த லாஸ்ட் ஆஃப் விகர். அந்த விகர் அதில் எவனுக்கு அதில் நாட்டம் இருக்கவே இருக்காது. ஆனால் த ட்ரூ மைண்ட், த ட்ரூ லவ்னால ப்ராம்ப்டட் பை ட்ரூ லவ், அந்த உண்மையான காதலினால் தூண்டப்பட்டு செக்ஸ் வச்சுக்கிறான் பாருங்க, அவனுக்கு பல பல மடங்கு அவனுக்கு சக்தி இருக்கும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஹஸ்பண்ட் கூட அப்படியே அந்த ஒய்ஃப் ஒரு ஆசையாக கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி, இதை உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அப்படியே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட முடியுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இல்லையா?
அப்போ இந்த ஸ்பிரிட் வந்து கூடும். அது ஒரு கிரேஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. அந்த லஸ்ட், அதாவது அதுவும் லஸ்ட் தான், அதுவும் செக்ஸ் தான். ஆனால் அந்த செக்ஸுக்கு பின்னாடி அது ஒரு கிரேஸ், ஒரு நளினம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு விகர், அந்த ஸ்பிரிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் அந்த ஸ்பிரிட் போயிடும். ஸோ தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் இன் அ வேஸ்ட் ஆஃப் ஷேம், வேஸ்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி, அப்படி தான் இது போகும். இஸ் லஸ்ட் இன் ஆக்ஷன், லஸ்ட் இஸ் இன் ஆக்ஷன், இஸ் லஸ்ட் இன் ஆக்ஷன் சொல்றான். அது லஸ்ட் இஸ் இன் ஆக்ஷன். காமத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது, நீங்க காமத்தை செயல்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னு அர்த்தம். ஆணும் பெண்ணும் அந்த உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, அன்டில் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் முடிகிற வரையிலும், அந்த காமத்தில் இருக்கிறவன் அந்த பெண்ணோட உடல் உறவு கொள்ளும் போதும் சரி, அந்த உடலுறவு கொண்டு முடிக்கும் போதும் சரி, லஸ்ட் இஸ் பெர்ஜூட். அந்த லஸ்ட் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்னா பெர்ஜூடுங்கிறான். பெர்ஜூட் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, நீங்கள் ஒரு கோர்ட் ஆஃப் லாவில் அல்லது யாருக்கிட்டேயோ நீங்கள் வந்து நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லிடுறீங்க, அதை நீங்கள் மறுத்தீங்க, அதுக்கு தான் பெர்ஜூர்னு பேர். பெர்ஜூரி அப்படின்னா நீங்கள் சொன்னதை நீங்களே மறுக்கிறது. கோர்ட்டில் ஒன்று சொல்லுவான், அப்புறம் இன்னொன்று மாற்றி சொல்லுவான். அந்த மாதிரி மாற்றி சொல்கிறது, சொன்னதை மறுத்து பேசுறது, மாற்றி பேசுறது, இதுக்கு தான் பெர்ஜூர்னு பேர். இந்த இடம் அப்படி மாற்றி பேசுறது, மறுத்து பேசுறதுனா ஏமாத்துறது தானே. அதனால இந்த இடத்துல ஏமாத்துறது. இந்த லஸ்ட்ல இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா தான் ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுவான். உன்ன மாதிரி பேர் அழகி, அதுமா இதுமா, உன் பேரில் சொத்து எழுதி வைக்கிறேம்மா, உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேம்மா. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் என்னென்னமோ பேசுவான். காரியம் முடிஞ்சோடனே நைஸாக கண்டுக்கும். இந்த லஸ்ட்ல இருக்கவன் அப்படி தான் இருப்பான். ஸோ இஸ் லஸ்ட் இன் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் இருக்கும் போதும் சரி, அண்ட் டில் ஆக்ஷன், அந்த செயல், அந்த உடல் உறவு என்கின்ற செயல் முடிகின்ற வரையிலும் சரி, லஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா பெர்ஜூடு, அது ஃப்ராடு, அது ஏமாத்துற மாதிரி தான், டெசிட்ஃபுல், ஃபால்ஸ், அப்படி தான் இருக்கும். மர்டரஸ், அவனுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா ஒரு கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த உணர்வு அப்படி இருக்கும். அதாவது இந்த பெண்ணை அடையலான்னு இருக்கும்போது நடுவில் ஒரு இடைஞ்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொன்னுடலாம் போல இருக்கும். இல்லை என்ன அப்படி இடைஞ்சலா இருக்கு சே அப்படின்னு இருக்கும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேப்பர்லாம் பார்க்குறோம், அந்த லஸ்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்கள கொன்னே விடுவோம். அந்த பொண்ணினுடைய யாராவது இருப்பாங்க, அப்போ இவனுக்கு அவன் இடைஞ்சல் அப்படின்னா அவனை கொன்னுடுவான். அப்படி தான் இருக்கும். ஸோ லஸ்ட்டில் இருக்கிறவனுக்கு மர்டரஸ், அந்த உணர்வு இருக்கும். அதாவது கொல்றான்னு, எல்லாருமே காமத்தில் இருக்கான் போகிறான் கொல்றான்னு இல்லை, ஆனால் அந்த கொல்லணுங்கிற அந்த ஒரு வெறி, அந்த எண்ணம் அவனுக்கு இருந்துடும். ஏமாத்துற புத்தி இருக்கும், மர்டரஸ் புத்தி இருக்கும், பிளட்டி, ஃபுல் ஆஃப் பிளேம். எப்போ பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டு, சே அது சரியில்லை, இதுன்னு, அதாவது அந்த காரியம் நிறைவேறது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பிளேம்ஃபுல், எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். பிளேம்ஃபுல், பிளட்டி, ஃபுல் ஆஃப் பிளேம்ஃபுல், அதான் மர்டரஸ்ன்ட்டான். அப்போ பிளட்டி அப்படின்னா ரத்தம் சொட்டுற, அதாவது ரத்தம் சிந்துவதற்கு, ரத்தத்தை கொட்டுவதற்கு அவன் பயப்படவே மாட்டான், தயங்கவே மாட்டான். மர்டரஸ், பிளட்டி, ஃபுல் ஆஃப் பிளேம், சாவேஜ், காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். ஓகே, அந்த உண்மையான அந்த ப்ராம்ப்டட் பை ட்ரூ லவ், அந்த உண்மையான காதலினால் தூண்டப்பட்டவனுக்கு ஒரு செக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டி சமயத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரி இன்னைக்கு கொஞ்சம் செக்ஷுவலாக இருக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை திடீர்னு முழிச்சிக்கிட்டு அம்மா கூட அப்பா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஐயோ அந்த குழந்தைய கொன்னுடணும் அப்படி தோணுமா? சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நம்ம இப்படி நினச்சோம், இது பாரு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது தூங்குற வரைக்கும் பொறுத்திருப்பாங்க, தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இவங்களும் தூங்கி போயிடுவாங்க. அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட மாட்டாங்க, நாளைக்கு அல்லது இன்னொரு நாள். ஆனால் இந்த லஸ்ட்டில் இருக்கான் பாருங்க, அந்த குழந்தை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த குழந்தைய கொன்னுடன் எப்படியாவது இவனுக்கு இந்த அனுபவம் இனி இப்போ வேணும், அதை கொன்னாலும் சரி, அப்படி தான் இருக்கும். அதனால தான் பிளட்டி, ரத்தம் சிந்துறதுக்கும் இந்த காட்டு மிராண்டி மாதிரி ஒரு குழந்தைய இப்படி டீல் பண்ண முடியுமா?
ஆனால் அவங்க அது குழந்தை, அது ஆசையாக, ஏன்னா அது அவங்க அந்த உண்மையான அன்பினால் தூண்டப்பட்ட காதல் அது, அந்த அந்த லஸ்ட் அது, அந்த அந்த செக்ஸ் அது. அதனால் அவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. ஒரு செக்ஷுவலாக இருக்காங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வர்றாங்க அல்லது பேரண்ட்டு திடீர்னு வர்றாங்க, ஓகே, அதனால் என்ன, எழுந்திரிச்சு அவங்கள நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசி அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் வச்சுக்குவாங்க, அல்லது இன்றைக்கி முடியல இன்னொரு நாள் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் அது கஷ்டம் இல்லை. ஸோ சாவேஜ், காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். எக்ஸ்ட்ரீம், இவன் அவனுடைய பிஹேவியருக்குன்னா எல்லை தாண்டி எந்த காரியத்தையும் செய்ய தயாராக இருப்பான். அதாவது நாம் ஒரு படித்தவங்க இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். நீங்கள் ஒரு நல்ல படித்தவங்க, ஒரு நாகரிகமானவங்க ரோட்டில் இறங்கிக்கிட்டா இன்னும் நீங்கள் வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு ஒருத்தண்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட அப்படி காமாக ஒதுங்கி போயிடுவாங்க. அப்புறம் வேறு மாதிரி அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அந்த லஸ்டில் இருக்கவன் எக்ஸ்ட்ரீம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். அவனுக்கு அதை அடையணும், அது ஒன்று தான் முக்கியம். அந்த அடையிறதுக்காக எதை வேணாலும் செய்வான், எக்ஸ்ட்ரீமுக்கு போவான். ரூட் பிஹேவியர், அவனுடைய பிஹேவியர் ரொம்ப ரூடாக இருக்கும். குரூயல், கொடூரமானவனாக இருப்பான். நாட் டு ட்ரஸ்ட், இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் நம்பக்கூடாது. நம்பகத்தன்மை அற்றவளாக இருப்பான் இந்த லஸ்டில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ஜாய்டு நோ சூனர், நோ சூனர் என்ஜாய். அப்படி லஸ்டில் இருக்கிறவன் அனுபவிச்சு முடிஞ்ச உடனே நோ சூனர் பட் டெஸ்பைஸ்டு ஸ்ட்ரைட்டு, ஏன்டா இது சனியை முடிச்சது. இந்த லஸ்டில் இருக்கவனுக்கு அது இருக்கும். ஆனால் உண்மையான அன்பினால் தூண்டப்பட்டவன் செக்ஸ் வச்சுக்கிட்டான் அப்படின்னா ஆஃப்டர் செக்ஸ் அவனுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த இனிமையும் சந்தோஷமும் வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியாக வாழணும்னு அவனை தூண்டும். அவனுக்கு பல காரியங்களை செஞ்சு முடிக்கணுங்கிற பெரிய ஆற்றல் வரும். ஆனால் இந்த லஸ்டில் இருக்கிறவனுக்கு செஞ்சு முடிச்சாச்சுன்னா ஐயோ ஏன் இதுக்கு ஏன்டா நம்ம இப்படி இருந்தோன்னு அவனுக்கு அது மேலே ஒரு வெறுப்பு தான். டெஸ்பைஸ் அப்படின்னா ஒரு அலட்சியமும் வெறுப்பும் வரும் அந்த செக்ஸ் மேலே. என்ஜாய் நோ சூனர், அனுபவித்து முடிந்த உடனேயே, பட் டெஸ்பைஸ்டு ஸ்ட்ரைட், நேருக்கு நேராகவே அவனுக்கு வெறுப்பு தோணும். அப்படி மறைமா ஏண்டாச்சு இல்லையா. உண்மையிலேயே அந்த பொண்ணு ஒரு ஆசையாக கட்டி பிடிச்சா கூட முன்னாடி அந்த லஸ்டில் இருக்கிறவனுக்கு ஆகுமா. ஆனால் ஆஃப்டர் இந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் முடிஞ்சோடனே அந்த பொண்ணு ஒரு எம்ப்ரேஸ் பண்ணால் கூட பா சும்மா நொய் நொய்ப்பா அப்படிமா. அது மேலே அந்த ஸ்ட்ரைட்டாகவே தனக்கு உள்ள வெறுப்பையும் அலட்சியத்தையும் அவன் காட்டுவான். டெஸ்பைஸ்டு ஸ்ட்ரைட்டு. பாஸ்ட் ரீசன் பகுத்தறிவு அவனை விட்டு போயிடும். இந்த லஸ்டில் இருக்கிறவனுக்கு புத்தி இருக்காது, பகுத்தறிவு அவனை விட்டு போய்விடும். ஹண்டட் அண்ட் நோ சூனர் ஹேட் பாஸ்ட் ரீசன் ஹேட்டட் ஆஸ் அ ஸ்வாலோடு பெயிட். இந்த வரியை படிச்சுட்டு அது ஸ்வாலோடு பெயிட் அப்படின்னு சொன்னால் ஒரு மீன் பிடிப்பதற்கு அந்த தூண்டிலில் வைக்கிற ஒரு புழு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பெயிட்டுன்னு பேர். அதாவது உங்களை இந்த சிக்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசை காட்டுறதுக்காக இந்த ரம்மி சர்க்கிள் விளையாடும் போது சொல்லுவான், நீங்கள் முதல் விளையாடுங்க, நாங்கள் 5000 நாங்களே தர்றோம் விளையாடுங்க. 5000 அவன் கொடுப்பான், அவன் கொடுக்குறத வச்சு விளையாண்டிங்கன்னா அவன் உங்கள் சொத்தையும் அவன் முடிக்கிட்டு விட்ருவான். இதான் நடக்கும் இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பெயிட்டு ஒரு புழு இருக்கும், அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு அந்த மீன் அதை கவ்விடும், மாட்டிக்கும். மாட்டின உடனே அந்த புழுவே அதுக்கு பிடிக்காது. அது பிகின் டு ஹேட், அந்த பெயிட்டே அது வெறுக்கும். அந்த புழுவோ ஏதோ ஒன்று, இந்த புழுவை நம்பி நம்ம மாட்டிக்கிட்டோம் மேடா அப்படிதான் அதையே வெறுக்கும். அது மாதிரி தான் இந்த செக்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறவனுக்கு எதுக்காக அந்த செக்ஸை, அந்த உடலுக்காக தானே அந்த செக்ஸுக்கு வந்தான், அந்த உடலையே வெறுப்பான். அதே மாதிரி ஹண்டட், அவனுடைய பகுத்தறிவானது வேட்டையாடப்படும். அவனுக்கு பகுத்த அறிவே இருக்காது. ஓகே, இவ்வளோ நேரம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்த உடல் அல்லவா அது, நான் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த உடல் தானே எனக்கு இவ்வளோ நேரம் இருந்துச்சு, அப்படி இருக்கணுமா இல்லையா. எப்படி ஒரு அனிமலை ஒரு ஹண்டர் வேட்டையாடுவானோ அது மாதிரி இவன் ஒரு வேட்டையாடிடுவான். அப்புறம் அந்த வேட்டையாடிட்டு அதையே அவன் வெறுப்பான். பாஸ்ட் ரீசன் ஹண்டட் அண்ட் நோ சூனர் ஹேட் பாஸ்ட் ரீசன் ஹேட்டட், வெறுப்பான். ஆஸ் அ ஸ்வாலோடு பெயிட்,
ஒரு புழு அந்த பெயிட்டை விழுங்கிய மீனானது அல்லது அந்ததானது எப்படி அதை அதையே வெறுக்கிறோமோ அது மாதிரி இவன் அனுபவிச்ச அந்த உடலையே வெறுப்பான். இதான் பகுத்தறிவு இவனை விட்டு போயிடுதுன்னு அர்த்தம். பகுத்தறிவு உள்ளவனாக இருந்தால் என்ன செய்வான்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது இது, இவ்வளோ நேரம் நான் சந்தோஷமாக இருந்ததுக்கு இதான காரணம். அப்போ அதை எப்படி நான் வெறுக்க முடியும்? வெறுக்காமல் இருக்கணும். ஆனால் அவனுக்கு அப்படி இருக்காது, வெறுப்பான். On purpose laid to make the taker made. பைத்தியக்காரன் மாதிரி. ஒரு பைத்தியக்காரனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸை அனுபவிக்கணும், அதாவது அந்த லஸ்ட்டு காமம் வெறி பிடிச்சவன் எப்படி இருப்பான்னா அது அடையிற வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருப்பான். அவனுக்கு எந்த காரியமும் ஓடாது, எந்த வேலையும் இருக்காது, அதே நினப்பில் தான் இருப்பான். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கோம், அது கூட நம்ம இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு இவனுக்கு தோணிடுச்சுன்னு வச்சுங்களேன். காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அதே நினப்பிலேயே இருந்திருப்பான், வேறு எந்த எண்ணமும் இருக்காது. ஒரு மேட் மேன், ஒரு பைத்தியக்காரனுக்கு எப்படி இருக்கும்? அவன் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதான் ஏன்னா அவனுக்கு அன்கண்ட்ரோலபிள், அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி ஒரு மேட் மேனுக்கு திரும்பி 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 சொன்னதையே சொல்லுவான், சொன்னதையே பேசிகிட்டு இருப்பான், பேசுனதையே பேசுவான், ஏன்னா லூஸ் மாதிரி இருக்கான், ஏன்னா பைத்தியம் மாதிரி இருக்கான் அப்படி தானே சொல்லுவாங்க. அது மாதிரி இவனுக்கு அதே மாதிரி இவனுக்கு ஒரு மேட்னஸ் தான். அந்த அனுபவிச்சு முடிகிற வரைக்கும் அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அனுபவிச்சு முடிச்சிட்டான்னு வச்சுங்க, அதையே அவன் வெறுத்து தொலைவான். இதுதான் லஸ்ட்னுடைய நேச்சர். had mad in pursuit and in possession. So possess, அந்த possess, அந்த உடலை தனதாக்கி கொள்ளுகின்ற வரையிலும் ஒரு, அதாவது பைத்தியம் பிடிச்ச, on purpose laid to make the taker made, mad in pursuit, அந்த உடலை அடைவதற்கு அவன் எல்லா காரியங்களையும் செஞ்சு அதை தொடர்வான். பின் பர்சியூட்னா ஃபாலோன்னு அர்த்தம். எப்படியாவது இதை அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது? எதையாவது பண்ணுவான், போய் சொல்லுவான், பித்தலாட்டம் பண்ணுவான், அதுமா இதுமா எப்படியாவது பண்ணுவான். மேட் இன் பர்சியூட், அதை அடைகிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான். அண்ட் இன் பொசஷன், சரி ஒரு மாதிரி இதை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்ச உடனே அதை அடையிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெறி பிடிச்ச மாதிரி, ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பான் இல்லையா? மலரினும் மெல்லித காமம் இல்லையா? காமம் என்பது ஒரு மலரை விட ஒரு மென்மையானது அது. ஆனால் இவன் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி தான் இருப்பான், அது மாதிரி தான் இருப்பான். had having and in quest to have extreme. had அதை அடைந்த பொழுதும் சரி, having அடைந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, and in quest to have extreme, எல்லாத்துலேயும் இவனுடைய பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியராக தான் இருக்கும். had அடைஞ்சதுக்கும் அப்போக்கும் அப்படி தான் இருப்பான், அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதும் அப்படி தான் இருப்பான். இவனுடைய பிஹேவியர் அந்த லஸ்டில் இருக்கிற பிஹேவியர் பூரா எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். எ பிளிஸ் இன் ப்ரூஃப், அதாவது லஸ்டோ அல்லது ஒரு ட்ரூ ப்ராம்ப்டட் பை ட்ரூ லவ்வோ, அந்த செக்ஸுங்கிறது பிளிஸ், பேரின்பம், அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எ பிளிஸ் இன் ப்ரூஃப் அண்ட் ப்ரூவ்டு எ வெரி ஊனா பெயின், வலி வேதனைன்னு அர்த்தம். அந்த பிளிஸ்ஸை அனுபவித்த உடனே இவனுக்கு அது வேதனையாக தெரியும். ஒரு லஸ்ட் மேனுக்கு அந்த காமத்தை அனுபவித்து முடிந்த உடனே அது அவனுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கம்பேரிசன் கிடையாது, நான் உங்களுக்கு கம்பேரிசனாக சொல்கிறேன். எ மேன் ப்ராம்ப்டட் பை ட்ரூ லவ், இஃப் he is having sex with a woman, with a girl, he feels bliss even after it. அதுக்கப்புறம் கூட அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க, கண் சிமிட்டுக்குவாங்க, ஒரு சின்ன ஹக் பண்ணிக்குவாங்க, அப்படியே இருப்பாங்க, அப்படிதான் இருப்பான். So, a bliss in proof and proved every who. So, even after sex, he feels a grief. அவன் வேதனையை தான் அவனுக்கு கிடைக்கும். Before a joy proposed, behind a dream. இது ஒரு ட்ரீம் மாதிரி. எப்படி ட்ரீம் இஸ் அன்ரியல், அது மாதிரி ஒரு லஸ்ட்ல இருக்கிறவனுக்கு அந்த ஜாய், அந்த பிஃபோர் எ ஜாய் ப்ரப்போஸ் பிஹைண்ட் எ ட்ரீம், அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும். பிஃபோர் எ ஜாய் இஸ் அ ப்ரப்போஸ்டு ஜாய், அப்படி இருப்பான்.
ஆனால் அது முடிஞ்ச உடனே he feels it unreal. அது அன்ரியல். இது அன்ரியல்னு ஃபீல் பண்ணுவோம். ட்ரீம்னு ஃபீல் பண்ணுவோம். ட்ரீம் இஸ் அன்ரியல். ஆல் திஸ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 lines கப்லெட். ஆல் திஸ். இப்போ லஸ்ட்டை பற்றி நான் சொன்னது எல்லாமே த வேர்ல்ட் வெல் நோஸ். உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். The world well knows all these details given in the 12 lines. இந்த 12 வரிகளிலே நான் சொன்னவைகள் அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். To all this the world well knows, yet இருந்தாலும் none knows well. ஆனால் ஒருத்தனுக்கும் இது தெரியாது. எது? டு ஷன். ஷன்னுனா அவாய்ட். சரி, லஸ்ட்னா இப்படி தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் யாரும் அதை எப்படி தவிர்ப்பது என்று அவனுக்கு தெரியாது. இன்னைக்கும் பாருங்க, அப்படி ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா அது மேலே ஒரு நமக்கு யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பார்த்தாக்கா இவனுக்கு அந்த ஒரு மோகித்தல் அப்படின்னு ஒன்று வருது இல்லை? ஒரு சினிமா நடிகை அது ஒரு அரைக்குறையாக போட்டு அந்த படத்தில் நடிக்கிறத பார்த்தா இவனுக்கு ஒரு லஸ்ட் வருது இல்லையா? அப்போது இவனுக்கு தெரியும் லஸ்ட்டுங்கிற ஒர்ஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ உனக்கு அது கிடைக்குமா? அதில் நீ போக போறியா? இல்லை. ஆனால் பார்த்தா இவனுக்கு ஒரு இது வருது. எல்லாத்துக்கும் இது இப்படி தானே தெரியும். தெரிஞ்சாலும் தே டோன்ட் நோ ஹவு டு ஷன், ஹவு டு அவாய்ட் இட். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறதான் எவனுக்கும் தெரியல. டு ஷன் த ஹெவன் தட் லீட்ஸ் மென் டு திஸ் ஹெல்ப். ஹெவன் தான், செக்ஸ் இஸ் ஹெவன். ஆனால் இந்த ஹெவனாக இருக்கக்கூடிய செக்ஸு அவனை ஹெல்லுக்கு தள்ளிடும் லஸ்டாக இருந்தா. If it is lust, the heaven leads him to hell. But these fellows, all these men of this world, don't know how to avoid this lust which shows him a heaven and leads him to lust. இவனுக்கு ஹெவனை காண்பித்து ஹெல்லுக்கு இழுத்து செல்லக்கூடிய அந்த லஸ்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது என்று எவனுக்கும் இதுவரைக்கும் தெரியலை. லஸ்ட்டு இவ்வளவு மோசமானது, இப்படிப்பட்டது, ஏமாற்றுறது, அப்படி ரொம்ப க்ரூயல், டெசிப்ஃபுல், மர்டரஸ், பிளட்டி, ஷேம்ஃபுல் எல்லாம் சொல்கிறான். எல்லாம் தெரியுது. பட் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சாலும் இவ்வளவு தெரியுதுல்ல, இதை எப்படி நீ அவாய்ட் பண்ணுமா இல்லையா? அவாய்ட் பண்ணதான் தெரியல என்று சொல்லி இதில் முடிக்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். தேங்க்யூ.